சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு அக்கட்சியினர் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். டாக்டர் கானுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு உதயசூரியன் வடிவிலான கிரீடம் அணிவித்தும் சிறிய வடிவிலான முத்தமிழர் கலைஞர் திருவுருவ சிலையை வழங்கியும் வரவேற்பு அளித்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாஜக கூட்டணியின் IJK வேட்பாளர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாவிகளின் பிடியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்குமாறு திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்தார். கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பெட்ரோல், சமையல் எரிவாயு விலை உயர்வால் இந்திய பொருளாதாரம் பாதாளத்தில் உள்ளதாகவும் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த பாவிகளின் பிடியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டிய இந்த மகத்தான யுத்தத்தில் அந்த விடுவிக்கிற களத்தில் இன்றைக்கு நிற்கின்ற விஷ்ணு பிரசாத் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். நாளைக்கு தப்பி தவறி இந்த பாவிகளின் கையில் ஆட்சி சிக்கிவிடுமானால் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற உரிமைகளை கூட இனிமேல் பெற முடியாது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் அதிமுக MLA ராஜன் செல்லப்பா பூமுழம் போட்டு கொடுத்து பூ வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினருடன் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொட்டு முரசுடன் பூக்கடை, டீ கடைகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் மத்திய அரசின் திட்டங்கள் வெறும் அறிவிப்பு மட்டுமே என்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.